வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மரவள்ளி கிழங்கு வச்சு தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு தாங்க செய்ய போகிறோம். இது நார்மலாக மற்ற காய்கறி கூட்டு செய்கிற மாதிரி மெத்தேடு தாங்க. ஆனால் மரவள்ளி கிழங்குல நம்ம இந்த கூட்டு செய்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளி கிழங்கு 600 கிராம் பக்கம் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க. இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சில கிழங்கு சீக்கிரமாக வெந்துருங்க. ஒரு சில கிழங்கு 20-25 நிமிஷம் பக்கம் ஆகும். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துருன்னு இருக்காங்க. அதனால் பார்த்து கிழங்க பொறுத்தளவு கிட்ட இருந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ரொம்ப குழைய வேக வச்சுட்டா நல்லா இருக்காது. கிழங்குக்கு ஒரு 3/4 அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. கூட்டுக்கு அரைக்க 3 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்க வேண்டியதில்லை. இப்போ கிழங்கு வெந்துருச்சுங்க. தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலெண்ணெய் கூட தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் 10-15 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் சிறிதளவு, கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ வெங்காயத்து கூட சேர்ந்து தேங்காய் அரைச்சி விழுது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சு கிழங்கா சேர்த்துக்கலாம். கிழங்கு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அரைச்ச தேங்காய் விலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. இறக்கி வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்ச சீரகம் பச்சை மிளகாவோட பச்சை வாடை போகட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலைங்க. கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக பொடி உப்பு கலந்துக்குங்க. கிழங்கு வேக வைக்கும் போதே பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுவும் பத்தலை தேங்காய் அரைச்சி விட்ட வருது. அதனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு கூட்டு தயாராகிடுச்சுங்க. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை கலந்துட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க. உங்களுக்கு குழஞ்சி போகிற தன்மையில் நல்லா வெந்திருக்கு. இந்த கூட்டு தேங்காய் அரைச்சி விட்ட விழுது நல்லா சுண்ட வச்சு செய்திருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் லிக்விடாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட்டவும் தேங்காய் அரைச்சி விழுது கூட சேர்த்து செய்துக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான மரவள்ளி கிழங்கு கூட்டு தேங்காய் அரைச்சி விட்டு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.